ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ஸோ சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப பேசிக்கா வெறும் ஒரு ப்ராசஸ், ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரோக்ராம், அதுக்கு இன்புட் என்ன அவுட்புட் என்ன, இது மட்டும் தான் பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்த 5 நாள் பார்த்ததுல இந்த 3 விஷயம் ஞாபகம் இருந்தா போதுமானது. எனக்கு ப்ராசஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும், இன்புட்ன்ற ஒரு விஷயம் இருக்கும், அவுட்புட்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். இதை சுத்தி தான் நிறைய விஷயங்கள், வேரியபிளா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வேல்யூவா இருக்கட்டும், இல்லை ஆப்ரேட்டரா இருக்கட்டும், பார்த்த எல்லா விஷயமே இதை சுத்தி தான் இருக்கும். இதுதான் அந்த அடிப்படை பேஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். வித்ட்ரா பண்றதுக்கு ஒரு கோட் எழுதணும். ஸோ என்ன எழுதணும்? என்னுடைய பேலன்ஸ் அமௌண்ட், பேலன்ஸ்ல இருந்து வித்ட்ராவை டிடெக்ட் பண்ணணும். இதுதான் அதோட ப்ராசஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். என்னுடைய பேலன்ஸ் 1000 rupees இருக்கு. நான் வித்ட்ரா பண்ணும்போது 5000 rupees கொடுக்குறேன். இப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரும் இந்த இடத்துல? சரி, அவ்வளவுதான், -4000. இது கரெக்டா? பட் இந்த கோடு எழுதின இந்த -4000 ஆன்சர் இந்த கோடை பொறுத்தவரை கரெக்டா தப்போம்? கரெக்ட். ஏன்னா கம்ப்யூட்டர் என்ன சொல்லியிருக்கான், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேலன்ஸ்ல இருந்து வித்ட்ராவை கழிச்சு மீதி இருக்குதான் பேலன்ஸ் சொல்லி பிரிண்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் கரெக்ட். பட் நம்ம சொன்ன விஷயம் வந்து புதுசா ஒரு அந்த ப்ராப்ளமோட டிஸ்கிரிப்ஷன் மாறுது. இப்ப என்ன புதுசா ஒரு அந்த ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவனுக்கு போதுமான பேலன்ஸ் இருக்கான்றத செக் பண்ணணும். நீங்க ஏடிஎம்ல போய் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? பேலன்ஸ் இருந்தா வரும், பேலன்ஸ் இல்லைன்னா இன்சபிஷியன்ட் பேலன்ஸ்னு வரணும். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த ஸ்டெப் பண்றதுக்கு ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டெப்பை நான் பண்ணணுமா இல்லையான்னு டிசைட் பண்றோம். ஸோ லாஜிக்கலா என்னுடைய வித்ட்ரா பண்ற அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டை விட கம்மியா இருக்கலாம் அல்லது ஈக்குவலா இருக்கலாம். இப்படி சொல்லலாம், இது வித்ட்ரா பண்ற அமௌண்ட் பேலன்ஸை விட அதிகமா இருக்கக்கூடாது. இது இங்கிலீஷ் எப்படி எழுதலாம்? withdrawal amount should be lesser than or equal to balance. ஸோ நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவோம். இப்ப இந்த கண்டிஷனை இந்த மாதிரி இங்கிலீஷ்ல எழுதிருக்கோம் பார்த்தீங்களா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? எனக்கு வித்ட்ராயல் அமௌண்ட் எப்பவுமே என்னவா இருக்கணும்? பேலன்ஸ் வந்து கம்மியா இருக்கணும் அல்லது ஈக்குவலா இருக்கணும். இதுதான் நம்ம எதிர்பார்ப்பு. இதை மேத்தமெட்டிக்கலா சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய வித்ட்ராயல் அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டை விட லெஸ் தென்னா இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது இது பார்த்துருக்கீங்களா? நீங்க மேக்ஸ் பார்க்கும்போது வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அர்த்தம். இதே மாதிரி ஒரு 4 விஷயம் இருக்கு. இதுக்கு வந்து லெஸ் தென் அர்த்தம், லெஸ் தென் அல்லது ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ஸ்டெப் 1, இந்த கண்டிஷன் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியலனா என்ன ஸ்டாப் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப், இதை இங்கிலீஷ்லயோ இல்ல தமிழ்லயோ இல்ல டயக்ராமட்டிக்காவோ உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கணும். ஸ்டெப் 2, மூணாவது ஸ்டெப், இங்க இருக்கிற எழுதின விஷயத்த மேத்தமேட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணும். இது ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். இந்த கண்டிஷன் மேத்தமேட்டிக்கலா எழுதிருக்கோம். இப்ப இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னுடைய withdraw less than equal to பேலன்ஸ் ஆகிருந்துச்சு. இது ஒரு கண்டிஷன் தான் வட்டம் போடுறேன். 2 பாசிபிள் கேஸ் தான் இங்க இருக்கும். ட்ரூவா இருந்தா நான் என்ன பண்ண போறேன், ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ண போறேன். ட்ரூவா இருந்தா என்ன பண்ணுவோம்? வித்ட்ரா பண்ணலாம். அப்ப நம்மளோட அந்த இதை இங்க அலோவ் பண்ணுவோம். ஃபால்ஸா இருந்தா என்ன பண்ணுவோம்? இன்சபிஷியன்ட். இதை டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். முதல் அடி, ஒரு ஸ்ட்ரிங் நீங்க பிரிண்ட் பண்ணணும்னா டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் பேர் தான் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். இப்ப நம்ம 1ன்னு கொடுக்குறோம்னா இது ஒரு இன்டிஜர் கான்ஸ்டன்ட். 1.5 Fன்னு கொடுக்குறோம்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். இது ட்ரூவோ அல்லது ஃபால்ஸோ கொடுத்தோம்னா இட்ஸ் a boolean கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா அதோட இது மாறாது. 1ன்றது எப்பவுமே 1 தான், ட்ரூன்றது எப்பவுமே ட்ரூ தான், அது மாறாது. ஆனா இந்த 1ஓ ட்ரூவோ
ஏதோ ஒரு வேரியபிளை கொண்டு போடும்போது நாலு பின்ன அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ மாறலாம். அதனாலதான் அதுக்கு பேர் வேரியபிள். ஏன்னு பாத்தீங்கன்னா இட் கேன் வேரி, இது மாறலாம். நம்ம இந்த இதுல பார்க்கும்போது நம் ஈக்குவல் டு 1 கொடுப்போம், அடுத்த லைன்ல நம் ஈக்குவல் டு 2 கொடுப்போம். ஸோ இந்த இது மாறிட்டே இருக்கும், இதோட வேல்யூ மாறிட்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் வேரியபிள். மாறிட்டே இருக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஓகே, இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும்னா டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ட்ரீ வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இந்த ட்ரீ புரிஞ்சாதான் அடுத்து நம்ம பேச போற 2 கிளாஸ் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ட்ரீல ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கலாம் ஃபால்ஸா இருக்கலாம். ட்ரூவா இருந்தா ஒரு வேலை பண்ணணும், ஃபால்ஸா தான் இன்னொரு வேலை பண்ணணும். ஓகே, நம்ம கோடு வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அது முடிச்ச உடனே செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து தேர்ட், அந்த மாதிரி லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகும். சீக்வென்ஷியல் எக்ஸிகியூஷன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கோடு எழுதுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்? லாஜிக்கலா 4th லைன். நமக்கு இந்த 4 லைன் தெரியும். ஸோ அந்த மீதி இருக்கிறது இப்போதைக்கு நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? லைன் நம்பர் 4 எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து லைன் நம்பர் 5 எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்புறம் 6, 7 அப்படிதான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இங்க இருக்கிற விஷயத்த இந்த ட்ரீய ஒரு கோடா மாத்த போறோம். எப்படி மாத்துவோம் பாத்தீங்கன்னா, இங்க போட்டுக்க இந்த கண்டிஷனை இஃப் கண்டிஷன் எல்ஸ், இதுதான் இதோட சின்டெக்ஸ். சின்டெக்ஸ்னா என்னன்னா ஜாவாக்கு இங்க நமக்கு புரிஞ்ச விஷயத்த எப்படி ஒரு ட்ரீயா மாத்தணுமோ இந்த ட்ரீய ஜாவாக்கு புரியுற மாதிரி அவங்க சின்டெக்ஸ்ல மாத்திருந்தோம். இப்ப இந்த கண்டிஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த கண்டிஷன் withdraw less than or equal to balance in the condition. இதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா if block. இதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா else block. ஓகே, இப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா இதுதான் கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்னாச்சு? லெஃப்ட் சைட்ல போகும் நம்மளோட புரிதலுக்காக. கண்டிஷன் ஃபால்ஸ்னா ரைட் சைடுல உள்ளது போகும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த இஃப் பிளாக் உள்ள போகும். ஏன்னா இஃப் ட்ரூவா இருந்தா இஃப் பிளாக்ல போகணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக்ல போகணும். ஒரு ஆர்டர்ல போறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இஃப் எல்ஸ் இல்லாத ப்ரோக்ராம் இதுக்கு நம்ம போட்டு 20 ப்ரோக்ராம் போட்டிருப்போமா, அது எல்லாம் பாத்தீங்கன்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நான் சொல்லுவேன் இஃப், நான் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுறேன், இஃப் அந்த கண்டிஷனுக்கான ஸ்பேஸ் பிராக்கெட்டை போட்டேன், இஃப் பிளாக் எழுதிட்டேன், எல்ஸ் பிளாக் எழுதிட்டேன். இதுதான் ஜென்ரல் இஃப் எல்ஸ். இப்போ ஸ்டெப் 1 என் கண்டிஷன் என்னன்னு சொல்லுவேன். கண்டிஷன் நம்ம இங்க பார்த்த மாதிரி withdraw less than equal to பேலன்ஸா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இவனை போட்டாச்சு. இல்ல அப்படின்னா insufficient balance. இது இவனும் பிரிண்ட் பண்றதும் நான் இருந்தா தான் பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம புரிஞ்ச விஷயத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணிருப்போம். இப்ப இங்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ரியல் கேஸ் எடுத்துப்போம். 500 less than equal to 1000. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ. இப்ப இஃப் பிளாக் போகுமா எல்ஸ் பிளாக் போகுமா? இப்ப நான் இந்த எழுதுன இந்த விஷயம் புரிஞ்சதுங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லைன் வரும், செகண்ட் லைன் வரும், தேர்ட் லைன் வரும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். ட்ரூன் பார்க்கும், இஃப் வரும், இஃப் ட்ரூன் பார்த்த உடனே இஃப் பிளாக் உள்ள போகும். இதுதான் இஃப் பிளாக். இதுக்குள்ள போய் என்னுடைய பேலன்ஸ் கண்டுபிடிக்கும், பேலன்ஸை பிரிண்ட் பண்ணிட்டோம். இந்த எல்ஸ் பிளாக் உள்ள இருக்கிறது உள்ள போவே போகும். ஸோ என்ன ஆகுது, இஃப் பிளாக் உள்ள போகணுமா எல்ஸ் பிளாக் உள்ள போகணுமான்னு எதை பொறுத்து இருக்கு? அந்த கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கு. சரி, இன்னொரு கேஸ் எடுத்துப்போம். நான் 1500 கொடுக்குறேன். இப்போ இங்க என்ன ஆகும்? 1500 less than equal to
1000 ட்ரூவா ஃபால்ஸா? ஏன்னா ஆப்வியஸா அது பெரிய நம்பர், ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா இஃப் போகும், எல்ஸுக்கு போகுமா? அப்ப எல்ஸ் பிளாக் போகும். அப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? இப்ப இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த கோடு தான் ஆக்சுவலா பேங்க்ல நீங்க போய் ஏடிஎம்ல பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கோடு தான் அங்க ரன் ஆகும். இப்ப இதுல என்ன தெரியணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் புரியணும். எப்ப நம்ம வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் காமிக்கணும், எப்ப நான் வந்து பேலன்ஸை வந்து மைனஸ் பண்ணி புது பேலன்ஸை காமிக்கணும்ன்ற விஷயம் தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கண்டிஷனை இங்கிலீஷ்ல எழுதணும். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷனை மேத்தமேட்டிக்கலா எழுதணும். அதாவது இதுதான் முக்கியமான பார்ட். டெசிஷன் ட்ரீ. அந்த கண்டிஷன் என்ன, ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணும், ஃபால்ஸ் இருந்தா என்ன பண்ணணும்ன்றத ஒரு டெசிஷன் ட்ரீ வரைஞ்சிட்டோம். வரைஞ்சதை நம்ம கோடா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த கோட்ல பாத்தீங்கன்னா இவன் கண்டிஷன் லிட்டரலா இஃப் இந்த கண்டிஷன், அப்புறம் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். ட்ரூ உள்ளதுதான் இஃப் பிளாக். ஃபால்ஸ் என்ன பண்ணிருக்கோமோ இது எல்ஸ் பிளாக். சோ இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டீங்கன்னா இங்க இருந்து இந்த கோடா கன்வெர்ட் பண்றது பெரிய வேலையா கிடையாது. ஒரு ஆபரேட்டர், இங்க புதுசா ஒரு ஆபரேட்டர் பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன ஆபரேட்டர் தெரியும்? அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் தெரியும். அரித்மெட்டிக்ஸ்ல 5 ஆபரேட்டர் பார்த்தோம். பிளஸ், மைனஸ், டிவிஷன், சப்ட்ராக்ஷன், மார்க். இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரிலேஷனல் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது லெஸ் தென் இருக்கலாம், லெஸ் தென் ஈக்குவல் டு இருக்கலாம், கிரேட்டர் தென் இருக்கலாம், கிரேட்டர் தென் ஈக்குவல் இருக்கலாம். இதுக்கு பேரு ரிலேஷனல் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன் இது? ஏன்னா இது ரெண்டு வேல்யூவை ரிலேட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் கொடுக்குது. இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ தேவை. அது ஈக்குவலா இருக்கா லெஸ் தென் செக் பண்றதுக்கு. இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸா தான் இதோட அவுட்புட்டா இருக்கும். இந்த கோடை எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நான் கண்டிஷனை போடாம ஒரு பூலியன் இதுல அவுட்புட் ஈக்குவல் டு இப்படியும் போடலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அவுட்புட் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல இவன் ட்ரூவா ஃபால்ஸான்றத இங்க பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ வித்ட்ரா லெஸ் தென் ஈக்குவல் டு பேலன்ஸ்ன்றது இந்த இடத்துல ஃபால்ஸ். ஸோ அப்ப அந்த இது எவாலுவேட் பண்ணும்போது ரைட் சைடு இருக்கிற விஷயத்தை எவாலுவேட் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸான்ற வேல்யூ கொண்டு போய் அவுட்புட்ன்ற ஒரு வேரியபிள் கொண்டு போய் போடுவான். ஸோ இங்க ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதே நான் 100 500 கொடுத்தேன்னா அந்த இடத்துல ட்ரூன்னு கொண்டு போய் எதுக்காக இப்ப இது சொன்னோம்னா அந்த கண்டிஷனோட அவுட்புட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரூவா இருக்கும் அல்லது ஃபால்ஸா இருக்கும். அவ்வளவுதான். அது அவுட்புட் ஒரு பூலியன் வேல்யூவா இருக்கும். இப்ப ரிலேஷனல் ஆபரேட்டரும் பார்த்தோம். ஸோ இந்த 4 வேல்யூ. இப்ப இதே இது வந்து நான் 1000 ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல ட்ரூன்னு சொல்லி அந்த இடத்துல வேல்யூவும் டிடெக்ட் ஆகி பிரிண்ட் ஆயிடும். பேலன்ஸ் 0 ஆயிடுச்சு, ட்ரூன்னு ஆயிடுச்சு. இப்ப இப்படியே நம்மளுக்கு ஐடியாக்காக இப்ப நான் லெஸ் தென் பேலன்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் நீங்க வருமா இல்ல இது டிடெக்ட் ஆகுமா? இன்சஃபிஷியன்ட். ஏன்னா என்னுடைய பேலன்ஸ் வித்ட்ரா வேல்யூ 1000 லெஸ் தென் 1000 ஆப்வியஸா ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா எல்ஸ் பிளாக் போகும். ஸோ இந்த இடத்துல நம்ம கோடு லெஸ் தென் ஈக்குவலுக்கு பதிலா லெஸ் தென் போட்டோம்னா தப்பான கோடு. இது நாலுமே ரிலேஷன் ஆபரேட்டர். லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. இதுதான் ரிலேஷன் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் தெரியும், ரிலேஷனல் ஆபரேட்டர் தெரியும். அடுத்து இப்ப ஏடிஎம் நம்ம போனோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஸ்வைப் பண்ணுவோம், அதை ரீட் பண்ணுவோம், அப்புறம் நம்மளோட பின் நம்பர் கொடுப்போம். ஓகேங்களா? பின் நம்பர் ஈக்குவலா இருந்தாதான் அடுத்த ஸ்டெப் போகும். ஈக்குவலா இருந்தா என்ன சொல்லுவான்? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன டெசிஷன் ட்ரீ எழுதுவோம்? என்னுடைய ஆக்சுவல் பின்
அது என்ன பின்னோ அந்த பின்னோ இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பின் என்டர் பண்றேனோ என்டர்டு பின், இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா அவனுக்கு நான் வந்து டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் காமிப்பேன். அதாவது அடுத்த உள்ள போய் ஆப்ஷன்ஸ் காமிப்பேன். என்ன வித்ரா பண்ணுமா இல்ல டெபாசிட் பண்ணுமான்ற விஷயத்த அவனுக்கு காமிப்பேன். we are going to display options. ஃபால்ஸா இருந்தா என்ன ஆகும்? இது இன்கரெக்ட் பின் நம்ம பிரிண்ட் பண்றோம். இங்க வேற ஏதோ விஷயம் பிரிண்ட் பண்றோம், இங்க இன்கரெக்ட் பின் பிரிண்ட் பண்றோம். இப்ப இந்த கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவல் பின் இஸ் ஈக்குவல் டு என்டர்டு பின்ன்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஈக்குவல்ட்ட எப்படி மேத்தமேட்டிக்கலா நம்ம சொல்லுவோம்? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படி சொன்னோம். அப்ப ரெண்டு வேல்யூ ஈக்குவலா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு ஆபரேட்டர் தேவை. அதுக்கு பேர் தான் டபுள் ஈக்குவல் டு. டபுள் ஈக்குவல் என்ன அர்த்தம்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடு வேல்யூ ஈக்குவலா இருப்பான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இங்க எழுதியிருக்கிற இந்த விஷயத்த இது ட்ரீ. இந்த ட்ரீ நான் எப்படி எழுதலாம்? என்னுடைய ஆக்சுவல் பின் ஈக்குவல் டு என்டர்டு பின் ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு. ஈக்குவலா இருந்துச்சுன்னா ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். ஸோ டிஸ்பிளே ஆப்ஷன் என்ன பண்ணுவேன்? ஒன் டெபாசிட் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணி காமிப்பாங்க. 2 withdraw, 3 display balance, 4 இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். என்ன நம்ம இப்ப சும்மா 1 2 3 பண்ண காமிச்சோம், அங்க வேற மாதிரி காமிக்கும். இல்ல அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கரெக்ட் பின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்ப என்ன பண்ணிருக்கோம்? இங்கிலீஷ்ல இருக்கிற இந்த விஷயத்த மேத்தமேட்டிக்கலா போட்டிருக்கோம். இப்ப இதை கோடா கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆக்சுவல் பின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது நான் என்ன பின் என்டர் பண்ண போறேன்? என்டர்டு பின் 1 2 3 4 என்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி டைப் பண்ணு பாத்தீங்களா? ஏன்னா நம்மளுக்கு சின்டெக்ஸ் வராம ஃபுல்லா போட்டாச்சு. நம்மளோட கண்டிஷன் ஆக்சுவல் பின் ஈக்குவல் டு என்டர்டு பின் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகணும்? ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம என்ன பண்றோம்? டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? டெபாசிட் பண்றோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த ஆப்ஷன் வித்ட்ரா பண்றோமா. ஏன் பிரிண்ட் இல்லைன்னு கொடுக்குறோம்னா அடுத்த லைன்ல வரணுன்றதுக்காக. மூணாவது ஆப்ஷன் டிஸ்பிளே பேலன்ஸ். போடலாம். அடுத்தது இப்ப இது போட்டு அடுத்து ஒரே சிஸ்டம் எப்படி போடலாம்ன்றதையும் பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இப்ப லாஜிக்கலா இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால ட்ரூன் ரிட்டர்ன் ஆகும் கண்டிஷன். அப்ப இஃப் பிளாக் உள்ள போயிட்டு நம்மளுக்கு இந்த 4 வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதே நான் 1 2 3 4 போடாம 1 2 3 3 போட்டோம்னா ரெண்டும் செக் பண்ணும், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அப்ப எல்ஸ் பிளாக் உள்ள போகும், உங்களுக்கு இன்கரெக்ட் பண்ணும். இப்ப உங்க கேள்விக்கான இது ஒரு லைன்ல போடணும்னா ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன், இதுக்கு பேர் என்ன? நியூ லைன் சொல்லுவாங்க. நியூ லைன் கேரக்டர். ஸ்லாஷ் என் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் கொண்டு போயிடும். அப்ப என்ன பண்ணலாம்னா ஸ்லாஷ்
இங்க மட்டும் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் அடுத்த லைன் கொண்டு போய் விட்டுருச்சு. இங்க ஸ்லாஷிங் கொடுக்கல, இங்கேயும் ஸ்லாஷிங் கொடுக்கல. ஸோ ஸ்லாஷ் லைன்னா நியூ லைன், அடுத்த லைன் போகணும்னு சொல்லி நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஸோ அவனை பொறுத்தளவுல இந்த கர்சர் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவான், ஒன்னை பார்த்த உடனே ஒன்னை கொண்டு போய் பிரிண்ட் பண்ணுவான். அப்புறம் டாட்டை பார்த்து டாட்டை பிரிண்ட் பண்ணுவான், ஸ்பேஸ் ஒவ்வொரு கேரக்டரா பண்ணிட்டே வருவான். அப்புறம் ஸ்லாஷ் என்ன பார்த்த உடனே அடுத்த லைனுக்கு போகணுன்றத அவன் புரிஞ்சுட்டு அடுத்த லைன் கர்சர் போயிடும். டபுள் கோட்ஸ்குள்ள பேசிக்கா என்னன்னா இட்ஸ் a collection ஆஃப் கேரக்டர்ஸ். எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர் தான். ஸ்லாஷ் என்பது ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்லாஷ் என்ன அர்த்தம்னா நியூ லைன் போன அர்த்தம். இதே ஸ்லாஷ் டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேப்னு அர்த்தம். டேப்னா 4 ஸ்பேஸ் உள்ளதான் டேப்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல மட்டும் ஸ்லாஷ் டி போட்டிருக்கேன், 4 ஸ்பேஸ் விட்டுருக்கான். 1 2 3 4. ஸோ ஒரு டேப் வந்து 4 ஸ்பேஸ் பை டிஃபால்ட்டா. ஸோ இப்போ நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நீங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த 2 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரியலா பேங்க்ல இதான் நடக்கும். இந்த கோட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இன்னும் வந்து இப்போ ஈக்குவல் ஆப்ரேட்டர் பார்த்தோம், அப்புறம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தோம். அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த இன்டர்வியூல இல்லை நீங்க உங்க காலேஜ் எல்லாம் வந்து இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு நம்பரை கொடுத்துட்டு அது ஆடா ஈவனா செக் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இது மோஸ்ட்லி இருக்கும். ஸோ 5 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர். 8 ஈவன் நம்பர். இது ஆட் நம்பர் எப்படி சொன்னீங்க? 2ல டிவைட் ஆகாத நம்பர். ஸோ 2ல டிவைட் ஆகுதா இல்லையான்றது எப்படி சொன்னோம்? கேட்குறேன்னா நம்மளோட பேசிக்கா பிரைன் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப நம்ம சால்வ் பண்ணுறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படி மேக்ஸா கன்வெர்ட் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னீங்க, 2 டேபிள் டிவைட் பண்ணி வர டிவைட் ஆகல அப்படின்னா அது ஆடு. 2 டேபிள் டிவைட் ஆச்சா இல்லையான்னு எப்படி சொன்னீங்க? இப்ப 5. இப்ப நீங்க ஒரு ஸ்டெப் என்ன வச்சிருப்பீங்கன்னா 2ஆல 5 டிவைட் பண்ணும்போது எனக்கு டிவைட் ஆகாது. அப்ப ரிமைண்டர் வந்து எனக்கு 0 கிடையாது, 1 வந்துச்சு. அப்ப என்னுடைய நம்பர் இங்க கொடுத்துருக்க இந்த 5 அதோட ரிமைண்டர் எனக்கு தெரியணும். 5 மாடுலோ 2ஆல் டிவைட் பண்றேன், இதோட ரிமைண்டர் 1ஆ இருக்குமா? இருந்துச்சுன்னா இது ஆடுன்னு சொன்னோம். இந்த நம்பர் 0வா இருந்துச்சுன்னா இத ஈவன் சொல்றோம். இதுதான் கண்டிஷன். அப்ப கண்டிஷன் என்ன? 5 மாடுலோ 2 அப்படியே போயிருக்கு. மாடுலோ 2 ஈக்குவல் டு என்ன போடலாம்? 1ம் போடலாம், 0வும் போடலாம். இங்க 1ன்னு போட்டோம்னா இது ட்ரூவா இருக்கும்போது என்னன்னு பிரிண்ட் பண்ணுவோம்? ஆடா ஈவனா? ஆப்வியஸா இது ஈவன். இதே இந்த இடத்துல 5 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல ட்ரூ ஃபால்ஸ். ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன? ஈவன். ஃபால்ஸா இருந்தா ஓகே. ஸோ 5 மாடுலோ 2 ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா என்ன அர்த்தம்னா ட்ரூவா இருந்தா அது ஆட் நம்பர்னு சொல்லுவோம். இதே ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ட்ரூவா இருக்கும்போது ஈவன் நம்பர் சொல்லுவோம். அந்த டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இப்போ இந்த கோட் நான் எழுதுறேன்னா கன்வெர்ட் பண்ணும்போது இஃப் என்னோட இன்புட் n மாடுலோ 2 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ஐ கேன் சே இட்ஸ் அ ஈவன் நம்பர். எல்ஸா இருந்துச்சுன்னா இது ஆட் நம்பர். ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ரோக்ராமும் செகண்ட் பார்த்த ப்ரோக்ராமும் இப்ப பார்த்த ப்ரோக்ராமும் ஒரே சின்டாக்ஸ் தான். கண்ணை மூடிட்டு இஃப் பிராக்கெட்டுக்குள்ள கண்டிஷன், ஒரு இஃப் பிளாக், எல்ஸ் ஒரு எல்ஸ் பிளாக், இது காமன் தான். என்ன மாறுபடுது? உங்களுடைய கண்டிஷன் மட்டும் தான் மாறுபடுது. ஓகேங்களா? இங்கேயும் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஒரு மாடல் ஆபரேட் பண்ணி ரிமைண்டர் 0 1 பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஈக்குவல் டு பதிலா நாட் ஈக்குவல் டு 0ன்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஈவன் வருமா ஆட் வருமா? இதோட ஆப்போசிட். அப்ப எங்க என்ன வரும்? அதோட ஆப்போசிட் ஈவன். நாட் ஈக்குவல் டு 0னா என்ன? லிட்டரலா அதோட ரிவர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 5ன்னு கொடுத்தோம். 5 மாடுலோ 2 நாட் ஈக்குவல் டு 0. 5 மாடுலோ 2 என்ன? 1. 5 2 ரிமைண்டர் 1. 1 நாட் ஈக்குவல் டு 0.
ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ட்ரூவா இருந்தா இந்த if block உள்ள போகும். லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? 5 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0ன்னு பார்த்தோம். 5 mod 2 1 1 ஈக்குவல் டு 0வா? மோஸ்ட் ஆஃப் த கேஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவீங்க. சில கேஸ்ல பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ என்ன புரியணும்னா இந்த அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு உள்ளது ரெண்டுமே ஈக்குவல்னா ட்ரூ. நாட் ஈக்குவல் போடும்போது அதோட ரிவர்ஸ். நீங்க எப்படி படிக்கணும்னா 1 0 நாட் ஈக்குவலா? ஆமா. உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க அதை படிச்சீங்க அப்படின்னா போட்டுடலாம். இப்ப போட்ட பாத்தீங்களா? இதுவும் கடைசியா போட்ட ரெண்டு ப்ராப்ளமும் விஷயம் ஒண்ணுதான். ஓகே, சோ இப்ப மூணாவது ப்ராப்ளம் போட்டோம். அடுத்த ப்ரோக்ராம். இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் எத்தனை கண்டிஷன் இருந்துச்சு? ஒரே கண்டிஷன் தான் இருந்துச்சு. ஆனா சில கேஸ்ல பாத்தீங்கன்னா 2 கண்டிஷன் வர மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மார்க் நீங்க வந்து 10th மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மார்க்கை நம்ம என்டர் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள், இப்ப 10th ரிசல்ட் வருதுன்னா அது எல்லா மார்க்கையும் அவங்க என்டர் ஒரு சாஃப்ட்வேர் என்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டா வருது. ஸோ அதுல வந்து ஒரு கோடு எழுதுவாங்க. என்டர் பண்ற மார்க் தெரியாம வந்து 105 போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா -5 போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாம. ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணும்போது வந்து பேலன்ஸ் வித்ட்ரா அதிகமா இருந்துச்சுன்னா பேலன்ஸ் -4000 காமிச்சிருக்கு. அந்த மாதிரி மார்க் -5 105ன்னு சொல்லி வரலாம். அந்த மாதிரி கோடு எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு அது கோடு, அந்த கோடுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனே அந்த கோடை வேலிடேட் பண்ணுவோம். வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னா லிட்டரலா இந்த இன்புட் கரெக்டான்னு செக் பண்றது. ஸோ உங்களுடைய மார்க் பொறுத்தளவுல ஒரு 3 மார்க் சொல்றேன். -5 0 50 100 105. இதுல எதெல்லாம் வேலிட் மார்க்? -5 வேலிடா? 0 50 100 105. எதை பேஸ் பண்ணி இதை வந்து ஃபர்ஸ்ட் -5 வேலிட் இல்லைன்னு சொன்னீங்க? அப்ப என்ன கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல? உங்களுடைய மார்க் லெஸ்ஸர் தென் 0வா இருக்கு. இதெல்லாம் விட்டுருவோம். இதே இன்வாலிட் சொன்னோம். மார்க் கிரேட்டர் தென் 100 சொல்றோம். 100. ஸோ இது உங்களுடைய கண்டிஷன் நம்பர் 1. இது உங்களோட கண்டிஷன் நம்பர் 2. இப்போ உங்களுக்கான கேள்வி, ஒரு நம்பர் இந்த கண்டிஷனா இருந்தா இன்வாலிட் மார்க், அல்லது இந்த கண்டிஷனா இருந்தா இன்வாலிட் மார்க். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே இன்வாலிடா, இல்ல ரெண்டுமே ட்ரூவா இருக்குமா? ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். இது ரெண்டுமே ட்ரூவா இருக்கிற மாதிரி ஒரு நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். மார்க் லெஸ் தென் 0 அப்படின்னு ஒரு நம்பர்னா -5 ஒரு நம்பர், இது இன்வாலிட். நீங்க சொன்ன கண்டிஷன் தான் இல்லைங்களா? மார்க் கிரேட்டர் தென் 100 105 ஒரு நம்பர், இந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கும் வருவோம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளோ முடிச்சு அப்படியே அதை கண்டினியூ பண்ணலாம். இப்ப நீங்க செக் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இஃப்க்கு இந்த கண்டிஷன் கொடுப்பீங்களா, இந்த கண்டிஷன் கொடுப்பீங்களா? 2 கண்டிஷன் கொடுப்போம் லாஜிக்கலா. சரி, உங்களோட கணக்கு பிரகாரம் இந்த கண்டிஷன் மேத்தமெட்டிக்கலா எழுதிப்போம். என்னுடைய மார்க் லெஸ் தென் 0வா இருக்கு, இங்க என்னுடைய மார்க் கிரேட்டர் தென் 100 இருக்கு. இப்ப இத கோடா எழுதும் போது என்ன எழுதுவோம்? இஃப் மார்க் லெஸ் தென் 0வா இருக்கு. லெஸ் தென் 0வா இருந்தா என்ன அர்த்தம்? இன்வாலிடா பாக்குறோம், வேலிடா பார்க்கல, இன்வாலிடா பாக்குறேன். லெஸ் தென் 0வா இருந்தா என்ன பிரிண்ட் பண்ணுவோம்? இப்ப இந்த கண்டிஷன் இருக்குல்ல, இது என்ன பண்ணுவோம்? இன்னொரு இஃப் போடலாம். எக்ஸலென்ட். இப்ப இங்க என்ன பண்றோம்? மார்க் கிரேட்டர் தென் 100. இங்க என்ன போடுவோம்? கரெக்ட்டுங்களா? சோ இப்ப என்ன பண்றோம்னா, இங்க இருக்கிற இஃப் பிளாக்கும் இங்க இருக்கிற இஃப் பிளாக்கும் ரெண்டுமே சேம் தானா? ஒரே கோடு தான். இத ஏன் 2 தடவை போடணும், ஒரே தடவை போட முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்து வரலாம். அதுக்கான பதில் தான் இது. எப்படி படிக்கலாம்? என்னுடைய மார்க்
less than 0 இருந்தாலோ ஆர் மார்க் greater than 100 இருந்தாலோ இன்வாலிட் மார்க். அப்ப இங்க இதை நான் எப்படி எழுதுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கண்டிஷனை, ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மார்க் தப்பான மார்க் தான். ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ரெண்டு கண்டிஷன் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே தப்பான. இப்ப இங்க என்ன சொல்லணும்னா, இஃப் என்னுடைய கண்டிஷன் 1 இருக்கலாம் அல்லது கண்டிஷன் 2 இருக்கலாம், ரெண்டுத்துல எதா இருந்தாலும் இன்வாலிட் மார்க்ன்றத நான் போட்டுறேன். எழுதலாமா? ஆகாது. அடுத்த ஸ்டெப் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல கண்டிஷன் 1 என்னது, கண்டிஷன் 2 என்னது, ஆறுன்னு கொடுத்தா அவனுக்கு புரியாது கம்ப்யூட்டருக்கு. அப்ப ஆறுன்றதுக்கு ஈக்குவலா ஒரு சிம்பிள் வச்சிருப்போம். அந்த சிம்பிள் தான் ரெண்டு பைப் சிம்பிள் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பைப் சிம்பிள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்படி படிக்கணும் பாத்தீங்கன்னா, இஃப் மார்க் லெஸ் தென் 0 ஆர் மார்க் கிரேட்டர் தென் 100, ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே இஃப் பிளாக் உள்ள போயிடும். இல்ல அப்படின்னா இது வேலிடான மார்க்னு அர்த்தம். இங்க ஆர் போட்டோம் பாத்தீங்களா, என்னென்ன பாசிபிள் வேல்யூஸ் இதுக்கு வரும்னு பார்ப்போம். ரெண்டு கண்டிஷன் இருக்கு. மார்க் லெஸ் தென் 0 ஒரு கண்டிஷன், மார்க் கிரேட்டர் தென் 100 கண்டிஷன். ஈவன் ட்ரூவா -5 எடுத்துப்போம். 0, 5, 50, 100, 105. True or false? Less than 5. True or false? False. 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 True. 105 0 கம்மியா? அதாவது 105 less than 0. False. அப்ப ஒருத்தன் ட்ரூ. இங்க எடுத்துப்போம். -5 greater than 100. ஒரு மணி நேரம் பேசுனது நான் கடைசியில. அப்ப இந்த இடத்துல எது நம்ம கன்சிடர் பண்ணணும்னா, ரெண்டு வேல்யூல ஏதாச்சும் ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்துச்சுன்னா இது இன்வாலிட் மார்க். ரெண்டுமே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா கிடையாது. சோ ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்தாலே இந்த கண்டிஷன் ட்ரூ. இப்படி பேசுவோம். ஒரே கண்டிஷன் இருக்கும்போது அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இஃப் பிளாக் போகுமா எல்ஸ் பிளாக் போகுமா? இஃப் பிளாக் போகும். பாயிண்ட் என்ன, ஒரே கண்டிஷன் தான் இருக்கு. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இஃப் பிளாக் போகும், ஃபால்ஸா இருந்தா அவ்வளவுதான். இப்ப ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ரெண்டு கண்டிஷன்ற போது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணுமா அல்லது ரெண்டுல ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆகணுமா? டிபெண்ட்ஸ். நமக்கு தெரியாது. இந்த கேஸ்ல என்ன ஆகணும், ஏதாச்சும் ஒண்ணானா போகணும். அப்ப இது அல்லது இது, கண்டிஷன் 1 அல்லது கண்டிஷன் 2. கண்டிஷன் 1 ஆர் கண்டிஷன் 2. ஆர்னா கம்ப்யூட்டருக்கு புரியாது. அதுக்கான ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் டபுள் பைப் சிம்பிள். அதுக்கு பேர் தான் லாஜிக்கல் ஆர்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே எங்க போகும், இஃப் பிளாக் போகும். ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸா இருந்துச்சு எங்க போகும், அவ்வளவுதான். சோ ஆர்ன்னு சொல்றதுனால இந்த கண்டிஷனோ ஆர் இந்த கண்டிஷன், ஏன்னா ஒருத்தன் எனக்கு ட்ரூவா இருந்தா கூட நான் இஃப் பிளாக் போயிடும். ரெண்டுமே ஃபால்ஸ் ஆனா மட்டும்தான் இஃப் பிளாக் போகும். இப்ப இதே ப்ரோக்ராம நீங்க இன்னொரு விதமா சொல்லுங்க. இப்ப ஒரு நம்பர் இது வேலிடா இல்லையான்றத நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. நம்மளோட இது பிரகாரம் இது வேலிட். இப்ப இன்வாலிட் நம்பர் செக் பண்ணோம் பாத்தீங்களா, அதே மாதிரி வேலிட் நம்பர் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 இது எப்படி நீங்க வேலிட் சொன்னீங்க? அப்ப மார்க் இஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கு. அதே நேரத்துல மார்க் லெஸ் தென் ஈக்குவல் டு 100 இருக்கு. போனதுல என்ன எழுதணும், மார்க் லெஸ் தென் 0 இருந்து அல்லது மார்க் greater than 100 இருந்துச்சுன்னா இன்வாலிட் எழுதணும். இது வேலிட் எழுதணும். புரியுதுங்களா? எப்ப ஆர் போடணும் எப்ப ஆண்ட் போடணும்னு புரியுதா? அது அந்த ப்ராப்ளம் பொறுத்து இருக்கு. ஆண்டுக்கு என்ன சிம்பிள் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆம்பர் சிம்பிள். சோ ரெண்டு ஆம்பர்சன் பார்த்த உடனே இது லாஜிக்கல் ஆண்ட்னு அவன் புரிஞ்சுப்பான். இதுக்கு பேரு தான்
லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர், நாட்டும் வந்து லாஜிக்கல் ஆபரேட்டர். ஓகேங்களா? இப்போ இது ஒரு கோட்ல வரும்னு வச்சுக்கோங்களேன். இதே விஷயம் தான், ஒரு கண்டிஷன் வரும், 2 கண்டிஷன் வரும். இதை இங்க ஸ்டாப் பண்ணலாம். இப்போ என்ன பார்த்தோம்? int mark equal to 50. மார்க், ஸோ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதுறேன், லெஸ் தென் 0 இருந்தாலோ ஆர் மார்க் greater than 100 இருந்தாலோ invalid print பண்றோம். என்னடா கொடுக்கலாம்? ஓகே, உங்களுக்கு இன்னொரு இது இருக்கும். இந்த மாதிரி இந்த மார்க்ன்ற வேரியபிள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். மார்க் பிளஸ் கொடுத்தா பேசிக்கா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் கன்காட்னேட் ஆகும். கன்காட்னேட்னா 2 ஸ்ட்ரிங்கையும் வந்து ஜாயின் பண்றது. ஸோ பிளஸ் பிளஸ் பக்கத்துல நம்பர் இருந்துச்சுன்னா அடிஷன் பண்ணும். பிளஸ் பக்கத்துல ஒரு ஸ்ட்ரிங் இருந்தா கூட கன்காட்னேட் தான் பண்ணும். ஸோ மார்க் பிளஸ் இன்வாலிட், இது எப்படி எழுதுனா மார்க் இஸ் இன்வாலிட் எழுதணும், நம்மளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ இந்த இதை நம்ம ரன் பண்ணோம்னா இப்ப வேலிட்னு சொல்லி நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து 15 கொடுத்ததுனால இது வேலிட்னு வருது. இதே 500 அப்படின்னு கொடுத்தோம்னா 500 இஸ் இன்வாலிட் வரும். அந்த மார்க்ன்ற இடத்துல 500 வந்து வரும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது அப்படியே அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போடுறோம் அப்படின்னா, மார்க் கிரேட்டர் தென் 0 இருக்கணும், ஆர்க்கு பதிலா அண்ட் மார்க் லெஸ் தென் ஈக்குவல் டு 100 இருக்கணும். இப்போ இந்த இடத்துல மார்க் இஸ் வேலிட்னு சொல்லி நம்ம மாற்றுவோம், இந்த இடத்துல லாஜிக்கலா இன்வாலிட் மாற்றுவோம். இப்போ 500 இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்வாலிட் பிரிண்ட் ஆகணும். அதே நான் 15 கொடுக்கும்போது 50 இஸ் வேலிட்னு சொல்லி வருது. இப்போ 3 ஆபரேட்டர் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் ஆபரேட்டர் லெஸ் தென் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ரெண்டாவது ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர் டபுள் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு. ரெண்டுமே ஈக்குவலா இருந்தால் ட்ரூன்னு வரும், அது ரிவர்ஸ். அடுத்து லாஜிக்கல் ஆபரேட்டர், சில இடங்கள்ல ஒரு கண்டிஷன் பத்தாது, 2 கண்டிஷன் தேவைப்படும். அது அப்ப 2 கண்டிஷன் போது ரெண்டுமே ட்ரூவா இருக்கணுமா இல்ல ஒன்னு ட்ரூவா இருந்தா போதுமா? அப்ப ஆரா ஆண்டா? ஸோ ஆர் அண்ட் டபுள் பைப் சிம்பிள் ஆறு, டபுள் ஆம்பர்சன் சிம்பிள் வந்து அண்ட். இதுக்கு பேரு லாஜிக்கல் ஆபரேட்டர்னு சொல்லுவோம். நாட் ஈக்குவல் டு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் லெஸ் தென் 0 மட்டும் பார்க்குறேன், இல்லைன்னா மார்க் கிரேட்டர் தென் 0 பார்க்குறேன். ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இது வந்து வேலிட்னு சொல்லி வரும். நாட் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன அந்த எரர் ஏன்னு பார்ப்போம். இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா நாட் மார்க் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லி போட்டோம். இது எப்படி மாறும்? நாட் மார்க்கோட வேல்யூ என்ன? 50 கிரேட்டர் தென் 0. எப்படி மாறும்? நாட் 50 கிரேட்டர் தென் 0 ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். அவ்வளவுதான். நாட் ஆஃப் ட்ரூனா அதோட ரிவர்ஸ் என்ன? அப்ப இது ஃபால்ஸா இருக்கும்போது எல்ஸுக்கு வந்துடும். எப்படி நாட் ஈக்குவல் டு அதோட ரிவர்ஸோ அதே மாதிரி இங்க நாட் ஆஃப்னு ஒரு போட்டோம்னா ட்ரூன்னு இருந்தா அது ரிவர்ஸ் ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ் இருந்தா அது ரிவர்ஸ் ட்ரூன்னு வரும். ஓகே, இங்க ஸ்டாப் பண்றேன் நான். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கான டவுட் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன்னா இது கன்ஃபியூஷனா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங், மார்க் கிரேட்டர் தென் 0. மார்க்ன்ற இதுக்கான வேல்யூ என்ன? 50 கிரேட்டர் தென் 0. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரூவா ஃபால்ஸா? ஓகே, ட்ரூனா எங்க போகும்? இஃப் பிளாக் போகுமா எல்ஸ் பிளாக் போகுமா? இஃப் பிளாக். இது எந்த டவுட்டுமே கிடையாது. நாட்னா என்னன்னா பேசிக்கா நாட் ஆஃப் ட்ரூக்கு என்ன அர்த்தம்? அதோட ரிவர்ஸ் ஃபால்ஸ் வரும். நாட் ஆஃப் ஃபால்ஸ் போட்டீங்கன்னா
அது ரிவர்ஸ் ட்ரூ. ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த கண்டிஷன் அப்படியே நான் எழுதியிருக்கேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியான கண்டிஷன் போடணும்னா ஆட் ஈவன் எடுத்துக்கலாம். int num equal to 50, num modulo 2 equal to 0 இருந்துச்சுன்னா ஈவன் அல்லது ஆட். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? ஈவனா ஆடா? ஈவன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 50 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0. இது எப்படி மாறும்? 50 மாடுலோ 2ன்றது 0 ஈக்குவல் டு 0. இது ட்ரூவா மாறும். இஃப் பிளாக்ல போகுது. கரெக்டா? இந்த குழப்பமும் இல்லையா? இப்ப இதை ரிவர்ஸ் நான் போடுறேன். இதை நாட் ஆஃப் இந்த பிராக்கெட்டை போடுறேன். இதுக்கு என்ன அர்த்தம் வச்சு புரிஞ்சுப்போம். இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துருது. அதை நாட்னு போட்டோம்னா நாட் ட்ரூ என்னது ஃபால்ஸ். அவ்வளவுதான். அப்ப நாட் போடும்போது என்ன ஆகும்? நாட் எதுக்குன்னா ஜெனரலா இதோட ரிவர்ஸ் எனக்கு வேணும்னா நாட்டு போடுவோம். அதாவது மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் நீங்க நாட்டை யூஸ் பண்ண அவசியமே இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். லாஜிக்கல் ஆபரேட்டர்ல டபுள் ஆண்ட் இருக்கு, டபுள் ஆர் இருக்கு, பிளஸ் ஒரு நாட் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க ரிவர்ஸ். இப்ப இதை என்ன பண்ணணும்? பேசிக்கா இதை ஆடுன்னு மாத்துவோம், இதை ஈவன் மாத்துவோம். ஏன்னா இங்க நாட் போட்டதுனால. இந்த நாட் நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சு கூட அவசியம் கிடையாது. நாட்னா ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ட்ரூன்னு இருக்கிற விஷயம் நாட் ஆஃப் ட்ரூன்னு போடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு ஆயிரும். ஃபால்ஸ்ன்னு ஆகும்போது இஃப்க்கு போகாம எல்ஸ் பிளாக் போகும். அவ்வளவுதான். ஐடியா என்னன்னா இதோட வேல்யூ லாஜிக்கலா ஒரு ட்ரூவோ ஃபால்ஸோ வரும். அதை நாட்டு போட்டோம்னா அதோட ரிவர்ஸ். சரி, இங்க ஸ்டாப் பண்றேன்.